வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். தற்சார்பு வாழ்க்கை சேனல்ல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒரு 8 டெக்னிக்ஸ் தான் பார்க்க போறோம். நீங்க சுறுசுறுப்பாகணுமா, உங்க கோல்ஸ்ல ஃபோக்கஸ்டா எல்லாத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ணி கரெக்ட்டா அச்சீவ் பண்ணணுமா, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால அச்சீவ் பண்ண முடியும். இந்த 8மே பாத்தீங்கன்னா ஜாப்பனீஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு டெக்னிக்ஸ். அவங்க பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் சரி அதெல்லாம் தூக்கி அப்படியே தூசி தட்டுற மாதிரி தட்டி போட்டுட்டு அவங்களால முடிஞ்ச எஃபோர்ட் எல்லாத்தையுமே சூப்பரா பண்றாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உலகத்திலே அவங்க ரொம்ப வயது வரைக்கும் ஹாப்பியா சந்தோஷமா ஆரோக்கியமா வாழக்கூடிய நபர்களும் அங்க இருக்காங்க. ஸோ அது எப்படி அந்த மாதிரிலாம் இருக்காங்க அப்படின்னு சர்வே பண்ணுற போது தான் அவங்க இந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு சில டெக்னிக்ஸ் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம வந்து ஜாப்பனீஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய இந்த 8 விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கான ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்விட்ச்வர்ட் ப்ராடக்ட்ஸை நம்ம அமேசானில் லான்ச் பண்ணியிருக்கிறோம். என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்விட்ச்வர்ட்ஸை ப்ராடக்ட்ஸாக அமேசானில் லான்ச் பண்ணுறது. அதில் இன்னும் கூடுதல் சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காம்போ நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது சக்ஸஸ், அதாவது வெற்றி அடையிறதுக்கு நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், கோல்ஸில் எப்படி கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ அதற்கான ஸ்விட்ச் வேர்ட்ஸை நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்ஸாக ரெடி பண்ணி அதை தான் நம்ம ஃபஸ்ட்டு காம்போவாக லான்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ கூடிய சீக்கிரத்தில் அதோடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம அந்த 8 டெக்னிக்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்றா பார்த்துடலாம். எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க, இன்னையே அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு டெக்னிக் இக்கிகாய். உங்களுக்கு ரொம்ப பிடித்த விஷயங்களை தேடி கண்டுபிடிச்சி செய்யுங்க. அந்த மாதிரி செய்யும்போது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும், மன நிறைவோடையும் இருக்கும். இப்போதைக்கு நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கலாம், அது உங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக நீங்கள் செய்துக்கிட்டு இருக்கீங்க. அதை கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து செய்யலாம், அதில் எந்த தவறும் இல்லை. இருந்தாலும் ஒவ்வொரு நாளைக்கும் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்கிறதுக்குன்னு சில நேரத்தை நீங்கள் ஒதுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்களை செய்கிறப்ப பார்த்திங்கன்னா அப்படியே அந்த ஃபேஸ் வந்து பிரைட் ஆகும், உங்களுடைய மனம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கணத்தில் நிற்கும். உங்களுக்கு வேறு எங்கேயுமே அது வந்து போகவே போகாது. நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காது, ஓவர் திங்கிங் இருக்காது. உங்கள் மனம் வந்து அப்படியே அந்த கணத்தில் லயித்து அந்த விஷயத்தை உங்களால் செய்ய முடியுது அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உங்களோட பர்பஸ் ஆஃப் லைஃப்பும் அதுதான். ஸோ அது என்னங்கிறத தேடி கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து மனசில் சந்தோஷமும் கிடச்சிரும், அதே சமயத்தில் ஆரோக்கியமும் கிடைக்கும். ஏன்னா ரெண்டுமே கனெக்டட் தான். அதனால் இப்போவே உங்களுக்கு என்ன பிடிக்கும் அதை செஞ்சால் எனக்கு மனசு வந்துட்டு ரிலாக்ஸாக இருக்குது, எதை பற்றியும் நான் சிந்திக்கிறதே இல்லை, சுற்றி என்ன நடந்தாலும் சரி. ஆனால் அதை செய்யும்போது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எதுவுமே தோணாது அந்த விஷயத்தை செய்கிறப்ப. அப்போ நீங்கள் தியானம்லாம் கூட செய்ய தேவையில்லைங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு பிடித்த விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது அதுவும் தியானமாக மாறுது. அடுத்து ரெண்டாவது கெய்சன். கெய்சன் அப்படின்னா கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்மளால் எடுத்த உடனே பெருசாக பண்ண முடியாது. ஒரு சின்ன சின்ன விஷயங்களும் செய்து தான் அந்த பெரிய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். யாரெல்லாம் இந்த உலகத்தில் பெருசாக சாதிச்சாங்களோ அவங்க யாருமே ஓவர் நைட்டில் சாதித்தவங்க கிடையாது. சின்ன சின்ன படிகள் அவங்க எடுத்து வச்சு ஒவ்வொரு விஷயங்களையும் சக்ஸஸ் பார்த்ததுனால தான் அது மொத்தமாக சேர்க்கும்போது அவங்களால பெரிய வெற்றியை அடைய முடிஞ்சிச்சு. அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருமே எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதை வந்து ரொம்ப பெருசாக யோசிக்கும்போது கஷ்டமாக இருக்கும். இதுவே நீங்கள் அதை பிரேக் பண்ணி சின்ன சின்ன விஷயங்களாக எடுத்து செய்யும்போது அது உங்களுக்கு சுலபமாகவும் இருக்கும், அதே சமயத்தில் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமலும் இருக்கும். இதை ஏன் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அடுத்த நாள் அதை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலான எஃபர்ட் போட்டு செய்யும்போது அதை தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நம்ம பண்ணுறப்ப கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்களை நிச்சயமாக நம்மளால் செய்ய முடியும். ஸோ இந்த கெய்சன் அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் யூஸ் பண்ணக்கூடிய அற்புதமான ஒரு டெக்னிக். அவங்க வேர்ல்டு வார்லாம் நடந்து முடிஞ்ச பிறகும் உலக போருக்கு அப்புறம் அவங்க நிறைய இழப்புகளை சந்தித்த போதும் அவங்க பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் தொழிற்சாலைகளில் பயன்படுத்தக்கூடிய இந்த கெய்சன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உற்பத்தி திறனை வளர்க்குறதுக்கும் மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கும் இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ கம்பெனிஸில் மேனுஃபேக்சரிங் பண்ணுறப்ப அதில் என்ன மாதிரியான பொருட்கள் நம்ம வந்து சூஸ் பண்ணணும், அதை எப்படி நம்ம வந்து வேஸ்டேஜை தவிர்க்கிறது, அதில் எப்படி குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த கெய்சனில் ஃபாலோ பண்ணுறாங்க. அதில் முக்கியமாக அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் எல்லாரையும் ஒன்று சேர்த்து என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டிஸ்கஷன் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ்க்கு என்ன மாதிரியான சொல்யூஷன் நம்ம வந்து கொடுக்கலாம், தீர்வு என்ன அப்படிங்கிறது தான் அடுத்தது. ஸோ அதில் எல்லா எம்ப்ளாயீஸையும் அவங்களோட ஒப்பீனியன்ஸையும் கேட்டு அதற்கான தீர்வுகளை நோட் பண்ணிக்கிறாங்க. அடுத்தது என்ன அப்படின்னா டெஸ்ட் பண்ணணும்.
அதாவது எடுத்த உடனே சொல்யூஷன்ஸை டக்குன்னு நம்ம ஃபாலோ பண்ணி அதை பார்த்தோம் அப்படின்னா அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அதனால் முழுமையாக அந்த விஷயத்தை நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்டிங் பண்ணணும். அந்த சொல்யூஷன் நமக்கு வந்து கரெக்டாக கிடச்சிச்சு அப்படிங்கும்போது அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி நம்ம வந்து அந்த சொல்யூஷன்ஸை டெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணணும். நமக்கு சரியான வகையில் அந்த தீர்வானது கிடைச்சிது அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம முழுமையாக அந்த கட்டத்தில் நம்ம இறங்கி எல்லாத்தையும் செய்யலாம். ஸோ இந்த கெய்சன் அப்படிங்கிறது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு கோல்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணுறதை தாண்டி ஒவ்வொரு நாளும் நம்ம இந்த விஷயத்தை வந்துட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ரன் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் எவ்ரிடே உங்களோட லைஃப்பை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த கெய்சன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேர்ட் டெக்னிக் ஹரா ஹச்சிபு, மைண்ட்ஃபுல் ஈட்டிங். நம்ம உணவு சாப்பிடும்போது நம்மளுடைய கவனம் முழுக்க உணவில் தான் இருக்கணும். அதே போல் 80% நம்ம வயிறு ஃபில் ஆகிடுச்சு அப்படின்னா நிறுத்திடணும், அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. கழுத்து மட்டும் சாப்பிட்டுட்டு தூக்கம் வருதே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குதே அப்படின்னு இல்லாமல் 80% ஃபில் ஆனதுக்கப்புறம் அப்படி விட்டுறணும். அந்த காலியாக இருக்கிற ஸ்பேஸ் எதுக்காக அப்படின்னா அப்போ தான் பிரபஞ்சத்திலேருந்து வரக்கூடிய எனர்ஜியை நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். மொத்தமாக நம்ம அப்படியே ஃபில் பண்ணி கழுத்து முட்டை சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா அந்த இயற்கையாக கிடைக்கக்கூடிய எனர்ஜியை நம்மளால் எடுத்துக்கவே முடியாது. அதனால் எப்போவுமே 80% மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய 20% இயற்கையிலேருந்து வரக்கூடிய அந்த காஸ்மிக் எனர்ஜி, அந்த யூனிவர்சல் எனர்ஜியை நம்ம அப்சர்வ் பண்ணுறதுக்கு இடம் கொடுக்கணும். ஸோ இதில் 4 முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல 80% சாப்பிட்றோம், 20% காலியாக விடுறோம். ரெண்டாவது ரொம்ப ரொம்ப பொறுமையாக சாப்பிடணும், ஸ்லோ ஈட்டிங். அப்படியே வேக வேகமாக அவசரமாக முழுங்கிடக்கூடாது. அடுத்தது 3வது உணவில் கவனம் வேண்டும். அடுத்து 4வது நம்ம சிறிய தட்டுகளை தான் பயன்படுத்தணும். பெருசாக நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா நிறைய போட்டுருவோம், அப்புறம் எவ்வளோ வச்சோன்னே தெரியாது, மொத்தமாக சாப்பிட்ருவோம். அதனால் கொஞ்சம் சின்ன பாத்திரமாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நமக்கு அளவு அப்படிங்கிறது தெரியும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அளவுக்கு மீறி நம்ம சாப்பிடவும் மாட்டோம். அடுத்து 4th டெக்னிக் பொமோடோரோ. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. டைம் மேனேஜ்மெண்ட். டைமே பத்தலை, எதுவுமே எனக்கு செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய டைமும் இருக்கும், அதே சமயத்தில் நீங்கள் நினைக்கிற விஷயங்களை ஈஸியாக பண்ணவும் முடியும். இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் 25 நிமிடங்கள் எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இல்லாமல் அந்த விஷயத்தில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி வேலை செய்யணும். அது படிக்கிறதா இருந்தால் படிக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணணும். ஆனால் ரூல் என்ன அப்படின்னா 25 மினிட்ஸ் நீங்கள் வேறு எதை பற்றியும் சிந்திக்கக்கூடாது, யார்கிட்டையும் பேசக்கூடாது, வித்தவுட் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அந்த விஷயத்தில் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். அதை முடிச்சதுக்கப்புறம் 5 நிமிஷம் பிரேக் எடுக்கணும். இந்த மாதிரி 3 தடவைகள் செய்யணும். இந்த மாதிரி 3 சைக்கிள்ஸ் பண்ணதுக்கப்புறம் 30 நிமிடங்கள் ஒரு லாங் பிரேக் எடுக்கணும். இந்த ஸ்டெப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ரொம்ப ஈஸியாக படிக்கிறதே தெரியாது, ஒர்க் பண்ணுறதே தெரியாது, அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக பண்ணலாம். அடுத்து 5வது டெக்னிக் வாபி சாபி. இம்பர்ஃபெக்ஷன்லேயும் ஒரு அழகு இருக்குது, அதையும் ரசிக்க கற்றுக்கணும். அந்தந்த காலகட்டத்தில் நம்மளுடைய வாழ்க்கை மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி நம்ம இல்லை, இன்றைக்கி இருக்கிற மாதிரி நாளைக்கு இருக்க போகிறது இல்லை. ஸோ அந்த மாற்றங்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாட்களும் நம்ம அன்றாட சந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அந்த மாற்றங்களை அந்தந்த காலகட்டத்தில் நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். அதுலேயும் ஒரு அழகு இருக்குது, அதை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். 16 வயசில் இருந்த மாதிரி இப்போ இல்லையே, என்னுடைய அந்த கட் ஷேப்லாம் போயிடுச்சே, நான் ஷேப்லெஸ்ஸாக இருக்கனே அப்படின்னு நினைக்கிறப்ப அது ஒரு வருத்தமாக இருக்கும். அந்த உடலில் வயதாகும் போது ஏற்படக்கூடிய சில மாற்றங்களை நம்ம ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஸோ இந்த வாபி சாபி தத்துவத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்களுக்கு வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. நேற்று இருந்த மாதிரி இன்றைக்கி இருக்காது, இன்றைக்கி இருந்த மாதிரி நாளைக்கு இருக்காது. உடைந்து போன சில பொருட்களில் கூட ஒட்ட வச்சா அதுலேயும் ஒரு அழகு இருக்கும் அப்படிங்கிறதான் வாபி சாபி. அதாவது உடைந்து போன ஒரு கண்ணாடி குவளையை நம்ம தூக்கி போடணும்னு அவசியம் இல்லை. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து தங்கம் முலாம் பூசி அது ஒரு டிசைனு பார்க்குறதுக்கே ஒரு அழகாக இருக்குல்ல. அதுதான் வாழ்வில் மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கான ஒரு ரகசியம், வாபி சாபி அப்படின்ற தத்துவம். அடுத்த 6வது டெக்னிக் ஷிரின் யோகு, ஃபாரஸ்ட் பாத்திங். உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கும் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாற்றுறதுக்கும் இந்த இயற்கை சார்ந்த விஷயங்களோட நீங்கள் கவனத்தை செலுத்தும் போது கண்டிப்பாக அது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அதாவது இயற்கையான இடங்களுக்கு நீங்கள் போகலாம், அங்கே இருக்கக்கூடிய மரங்களோடு நீங்கள் பேசலாம், சுற்றி இருக்கக்கூடிய அந்த பறவைகளுடைய ஒலிகளை கேட்கலாம், அங்கே இருக்கக்கூடிய விலங்குகள் பேசக்கூடிய மொழிகளை நீங்கள் கவனிக்கலாம். இதெல்லாம் செய்யும்போது இயற்கையோட இணைந்த ஒரு வாழ்க்கை வாழும்போது அந்த வாழ்வியல் முறையில் உங்களுக்கு வந்து மனமும் தூய்மை அடையுது, அதே சமயத்தில் உங்களுடைய உடல்லையும் ஆரோக்கியம் அதிகரிக்குது. அடுத்து 7வது டெக்னிக் ஜா ஜென். ஜென் புத்திஸ்ட் ஃபாலோ பண்ணுற ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி.
நம்மளுடைய எண்ணங்கள் எதற்குமே தீர்ப்பு சொல்லாமல் அதோடு அப்படியே ரொம்ப அட்டாச் ஆகிக்காமல் எந்த விதமான எதிர்ப்பும் தெரிவிக்காமல் வெறுமனே எண்ணங்களை கவனிக்கும் ஒரு பயிற்சி. நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய எண்ணங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா எண்ணங்களுடைய ஓட்டம் குறையும். அதாவது எதிர்ப்பு தெரிவிக்கலை, அதுக்கு எதுவுமே நம்ம ஃபைட் பண்ணலை, சண்டை போடாமல் நமக்கு என்னெல்லாம் எண்ணங்கள் வருதோ அதை ஒரு மூன்றாவது நபர் போல் நம்ம விழிப்புணர்வோடு அதை கவனிக்கிறப்ப நமக்கு அதிகமாக வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே குறையுது. ஸோ இந்த ஜாசன் அப்படின்ற டெக்னிக் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் ஓவர் திங்கிங் இருக்கோ அவங்களுக்கு இது அற்புதமான ஒரு பயிற்சி. தொடர்ந்து இந்த ஜாசன் அப்படின்ற இந்த பயிற்சியை நம்ம செய்யும்போது அதிகப்படியான எண்ண ஓட்டங்கள் குறையிறது மட்டும் இல்லை, மன அமைதியும் கிடைக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு டிட்டாச் ஆகுறப்ப அந்த எண்ணங்களுடைய தாக்கம் குறைவாக தான் இருக்கும். அடுத்து 8வது டெக்னிக் யுகன். இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அழகை ரசிக்கணும் அப்படின்னா நம்மளுடைய மனம் எப்போவுமே நிகழ்காலத்தில் இருக்கணும். கடந்த காலத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா அங்கே நடந்த கசப்பான விஷயங்களை நினச்சி நம்ம ரொம்ப வருத்தப்படுவோம். இதுவே எதிர்காலத்துக்கு போச்சு அப்படின்னா இனிமேல் நம்ம எப்படி வாழப்போகிறோமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி நம்ம பயந்துக்கிட்டே இருப்போம். இந்த 2 பக்கமும் போகாமல் நம்மளுடைய மனம் அடங்கி ஒடுங்கி அந்த நிகழ்கால நிலையில் வரும்போது நமக்கு எந்த விதமான சிந்தனைகளும் நமக்கு இருக்காது, மகிழ்ச்சியை மட்டுமே தேடுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு பயிற்சி தான் பார்த்திங்கன்னா இந்த யுகன் அப்படிங்கிறது. அதாவது நம்மளுடைய மனம் விழிப்புணர்வோட அந்தந்த கணத்தில் இருக்கும்போது அந்த நேரத்தில் நமக்கு என்ன அழகு இருக்கோ அதை ரசிக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும். ஸோ இன்றைக்கி நம்ம 8 ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அது எல்லாத்தையும் இன்றைக்கே நோட் பண்ணுறீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு சிறப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க. 8வது உயரத்தையும் உங்களால் எட்டி பிடிக்க முடியும், எல்லா வெற்றிகளையும் அடைய முடியும். ஸோ அனைவருக்கும் மீண்டும் ஒரு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு சூப்பரான பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.